தப்பா நினைச்சாங்க. பாரதி ஒரு பெரும் கவிஞனாங்கிறது அந்த காலத்துல குழப்பம் வந்தது, ஏற்பே இல்லாம வந்தது. வைரமுத்து சொல்றாரு, அவர் உடலில் வைத்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லைன்றார். அவ ஒரு 10-12 பேருடைய இறுதி சடங்கு செய்ய கூட ஆள் இல்லாம இருந்த பாரதி தான் இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க பாக்குறோம். சோ என்னன்னா, அன்னைக்கு தெரியாது ஒரு சாக்ரட்டிஸ் யார் பார்த்தா, அன்னைக்கு பின்னாடி தெரியும். எல்லா உயிரினங்களுக்கும் அந்த இனத்துக்கான உணர்வு மொழி இருக்கும்போது மனிதனுக்கும் அந்த உணர்வு மொழி இருந்தது. உணர்வை மேற்கொண்டு விண்வெளி வரைக்கும் போகிறதுக்கு மனிதன் இருக்கிறான், உணர்றதுக்காகவே பிறந்திருக்கிறான். அந்த உணர்வை வெளிப்படுத்த மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக தன்னிலிருந்த உணர்வு மொழி அதை வெளிப்படுத்தி அது மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த எல்லோருக்குமான மாமண்டேடு திரு தமிழ் வாழ்க, வாழ்க திரு தமிழ். சகோ வணக்கம். அதாவது அதுக்கு தமிழ்ன்ற பெயர் இல்லை, அதுக்கு பின்னாடி வந்தவங்க எப்பவுமே ஒரு குடும்பத்தில் கூட 2 பிரிவு பிரிஞ்சிடும், டக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு உடனே நீ அவங்க வீட்டுக்கு போடாது, நீ உங்கள் வீட்டுக்கு போடாது, ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரோம்னா அந்த மாதிரி புது கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு மொழி ஏற்படும் பொழுது அந்த இன்னொரு மொழிக்காரங்க அது தமிழ் வந்த மொழி, நம்மளுடைய மொழி தெய்வீக மொழி, அவங்க காட்டு மிராண்டிங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த தமிழ் வந்த அந்த மொழியை தமிழ், அதுதான் இன்றைக்கி பார்க்குற தமிழ் மொழி. அதுக்கப்புறம் மிக மிக கேவலப்படுத்தப்பட்டது தமிழ் மொழியை. அதனால் தமிழ்லேருந்து தான் எல்லாரும் பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வெவ்வேறு மொழி, பல மொழிகள் இன்றைக்கி இருக்குது. அதனால் அவங்க தமிழ்லேருந்து ஆரம்பித்த எல்லோருக்குமான மாம்டேடு மறுபடியும் அந்த தமிழை சுற்றி வரும்போது நான் தமிழ்லேருந்து ஆரம்பிக்கிற மாம்டேடு இந்த உலகம் ஃபுல்லாக சேர்க்கணும் அவங்கள. ஆனால் என்னால் தமிழ்நாடே கிராஸ் பண்ண முடியல, அதாவது உங்களே நான் தொட முடியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, நீங்கள் என்னை நம்பலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மரணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் சீக்ரெட், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மரணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுங்க, ஓ இதுதான் தமிழ் சார் அவங்க சொன்னாங்க, நம்ம அதை கவனிக்கலை அப்படின்னு நீங்கள் அந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தண்டனை நரகத்தை அனுபவிச்சுட்டு பட்டுன்னு மறுஜென்மம் எடுத்து மனிதனாக வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்னை தான் தேடுவீங்க. அப்போது நீங்கள் என்னை புரிந்து கொள்வீங்க. அது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நன்மைக்காக நான் பேசுகிறேன், அதை கொஞ்சம் கேளுங்க. அப்போ இப்போ வாழ்கிற மக்கள் சொர்க்கம் போக முடியாதுன்னா போக முடியும். அவங்க அண்ணன்மார்கள் அவங்களுக்கு சொர்க்கத்தான வழியை காட்டியிருக்காங்க. அந்த வழிப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அந்தந்த மதத்தில் நீங்கள் போகலாம். ஆனால் ஒரு சரத்து என்னென்னா, நீங்கள் மத ரீதியாக மற்ற மதங்களை குறை கூறாமல், மத ரீதியாக சண்டை போடாமல், மதத்துக்குள்ள பிரிவுகளும் இருக்கும், அந்த பிரிவு வச்சு நீங்கள் சண்டை போடாமல் எல்லாரும் ஒரு அப்பா அம்மாவின் பிள்ளைகள் என்ற சகோதரத்துவத்தோடு நீங்கள் உங்கள் அண்ணனை பின்பற்றினால், அதாவது வரலாறை வச்சுக்கிட்டு பழைய விஷயங்களை வச்சுக்கிட்டு சண்டை போடாமல், இப்போ வாழ்கிற காலத்தில் மக்களுடைய மனசை புண்படுத்தாமல், அதாவது இப்போ ஒரு பள்ளியாசலை இடித்து ஒரு கோயில் கட்டினேன், ஓகே கலாஸ், அதுக்கப்புறம் இதுவே தொடர்ந்தா அப்போ மற்றவங்களும் வாழணும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தோட. ஏன்னா அரசியல் பண்ணுறவங்க மேலே எப்போவுமே தப்பு கிடையாது, ஏன்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தப்பு மக்கள் மீது தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் தானாக போய் நரகத்தை அனுபவிக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. அந்த நரகத்தை அனுபவிக்கும் போது நிறைய பேர் தடுமாறுவாங்க. இப்போ ஒரு தந்தை வயிற்றில் உருவான உயிரான தாய் வீட்டில் போய் சேருதில்ல, அது பின்னாடி நிறையா ஓடும். ஆனால் அது ஓடுது பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் வழி தெரியும், ஏன்னா அவங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிடும். அதை வச்சு கரெக்டாக போய் அவங்க போய் கவரணும், மற்றெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இதே மாதிரி திரும்ப மறுபடியும் சாக்கடை போய் புழுவாக மாறி அவஸ்தப்பட்டு அந்த ஜீன் கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு ஜீன், அந்த மனிதன் ஜீன் இருக்குங்களே, அது எப்படியோ பயணம் செய்து மறுபடியும் மனிதன் உடம்புக்குள்ளே வந்துடும். ஏன்னா தாய் வயிற்றில் கர்ப்பமாக சின்னோண்டு புழு மாதிரி தான் போகிற அந்த இது நம்ம உலகத்தில் உள்ளதை சாப்பிட்டு தான் அது பெருசாக்குறோம், அறிவு வளருது, எல்லாமே வளருது. அப்போ எல்லா அறிவும் மறுபடியும் இறைக்கப்பட்ட இந்த உடம்பு மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் உருவாகும், அறிவு வளரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஒரு ரீசைக்கிள் தான். இதை பற்றி சொல்லணும் நிறையா சொல்லலாம், ஆனால் நான் சுருக்கமாக, ஏன்னா நீங்கள் தான் கேட்கறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் ஒளியின் வேகத்தில் இருக்கீங்க, தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஆனால் நரகத்தில் போயிட்டு படுற சொர்க்கம் என்பது அது வேற மாதிரி இருக்கும், அது சொர்க்கம், அது அப்புறமா சொல்கிறேன். ஆனால் நரகத்துலேருந்து முதல்ல உங்களை காப்பாற்றணும், அதுக்காக தொடர்ந்து பாருங்கள், நம்பாட்டியும் பாருங்கள், அது உங்களுக்கு கை கொடுக்கும் மறுமையில்.